சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு சில யோகாசனங்களை சொல்கிறதா சொல்லியிருந்தேன். சர்க்கரை நோய் வராமல் இருக்க பெண்கள் ஆண்கள் வெயிட்டு 100 கிலோ இருந்தாலும் சரிங்க, இந்த ஆசனங்களை மெதுவாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழகிக்கிட்டு தினமும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரல், கணையம், பித்தப்பை இது எல்லாமே நல்லா செயல்படுறதுனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. சர்க்கரை நோய்க்கு இது மிகச்சிறந்த எதிரின்னு நம்ம சொல்லலாம். முதல்ல சொல்லக்கூடிய ஆசனம் உக்கட்டாசனம், அதாவது உட்கார்ந்துருக்கிற மாதிரியான பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த ஆசனம். முட்டியை மடக்கி கைகளை நீட்டி இந்த மாதிரி உட்கார்ந்த மாதிரி செய்யக்கூடிய ஆசனம் உக்கட்டாசனம். அடுத்த ஆசனம் பார்த்தீங்கன்னா பாதஹஸ்த ஆசனம். இது எல்லோருமே செய்யக்கூடியது தான். நார்மலாக குமிஞ்சி நம்முடைய தலைப்பகுதி முட்டியை நம்ம தொடர மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆசனம் பாதஹஸ்த ஆசனம். அடுத்தது சலபாசனம். சலபம் அப்படின்னா வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி மாதிரி நம்ம வயிற்று பகுதியில் நம்முடைய முழு வெயிட் இருக்கணும். முன்பகுதி தூக்கின மாதிரியும் பின்னாடி இரு கால்களும் தூக்கின மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆசனம் சலபாசனம். அதுக்கு அடுத்தது புஜங்காசனம். பாம்பு மாதிரி முன்பகுதியை மட்டும் கைகளை நல்லா ஊனி மேலே தூக்கின மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆசனம் புஜங்காசனம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தனுராசனம். இதை 2 கால்களையும் வளைச்சு வில் மாதிரி பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆசனம் தனுராசனம். இதை நீங்கள் மெதுவாக செய்ய செய்ய கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியும். எந்த விதமான பிரச்சனையுமே வராது. வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் இல்லாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது பவன முக்தாசனம். நேராக படுத்துக்கிட்டு ஒரு காலை மட்டும் நல்லா பிடிச்சு நம்முடைய இந்த தாடை அங்கே தொடர மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய ஆசனம் பவன முக்தாசனம். இதை செய்யும் பொழுது வயிற்று பகுதி நல்லா அழுத்துறதை நீங்கள் உணர்வீங்க. இந்த மாதிரி செஞ்சால் உங்களுக்கு வயிற்று பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த சதை கொழுப்புகள் எல்லாமே கரையும். இதை ஒரு காலில் செஞ்சுட்டு மறுபடியும் இன்னொரு காலில் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். இறுதியாக சவாசனம், அதாவது சாந்தி ஆசனம். உள்ளங்கை வெளிப்பக்கமாக ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுட்டு எந்த விதமான சலனமும் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் படுத்திருக்கக்கூடிய இந்த ஆசனம் சவாசனம். இந்த ஆசனங்கள் எல்லாமே எல்லாருமே செய்யலாம். ஹெர்னியா போன்ற பாதிப்பு இருக்கவங்க, இதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி நீங்கள் இதை செய்யலாம். கண்டிப்பாக யோகாசனங்கள் செய்யும் பொழுது சர்க்கரை நோய் வராமல் நாம் தடுத்துக்கலாம்.